फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல சென்னா கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சென்னா கறின்னு சொல்லலாம் சென்னா குருமான்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே இது பொருத்தமா தான் இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதுக்கு அப்புறம் சாப்பாடு கூடலாம் கூட சூப்பரான சைடு டிஷ்ஷா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போது நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கும் சோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம் இந்த சென்னா குழம்பு பண்றதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு வெள்ளை கலர் கொண்ட கடலையை 5 மணி நேரமா தண்ணில ஊற வச்சு எடுத்துர்க்கேன் இத வந்து இப்போ நம்ம ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியை தூர ஊத்திராதீங்க அது கூட சேர்த்து நீங்க அவிச்சுக்கோங்க ஏன்னா சத்து எல்லாமே தண்ணில இறங்கி இருக்கும் இது கூட ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க போறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு 5 விசில் அடிச்சு பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு கொண்டக்கடலை வெந்திருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லாவே வெந்திருக்குது கடலை இது வெந்திருச்சான்னு சொல்லி பார்க்கிறதுக்கு இப்படி ஒரு கடலை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் அது நசுங்கிருச்சுனாலே நல்லா வெந்திருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா வேணும்னா நீங்க ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிரும் இப்போ கொண்டக்கடலை ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சென்னா கறி பண்றதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதுல வந்து ஒரு 2 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் பட்டை வந்து இது மெலிசான பட்டை தான் அதனால தான் நான் 2 எடுத்துர்க்கேன் கொஞ்சம் நல்ல பட்டையா இருந்தா 1 மட்டும் எடுத்தாலே போதும் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்க போறேன் இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப பொடியா நறுக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல நான் வந்து பொடியா நறுக்கிருக்கேன் பட் பொடியா நறுக்கணும் அவசியம் இல்ல கொஞ்சம் மீடியமா நறுக்கிட்டீங்கனாலே போதும் ஏன்னா நம்ம அரைச்சு தான் எடுக்க போறோம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்குது இப்போ வந்து இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லனா கூட ஒரு 5 பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்சு தான் சேர்ப்போம்ங்கறனால அது அரைப்பட்றோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்திருச்சுது இப்போ வந்து இதல தக்காளி சேர்த்துக்கலாம் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியா நறுக்கியிருக்கேன் அதாவது மீடியம் சைஸா தான் நறுக்கியிருக்கேன் இத வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியா இருந்தா ஒரு 4 இல்லனா 5 போல சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வேகிறதுக்கு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சென்னாலியும் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சிருக்கோம் அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இத நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுது இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி ஃப்ளேம் வந்து மீடியம்லயே வச்சு பண்ணுங்க ஏனா மசாலா கரிஞ்சிர கூடாது சோ அதனால நான் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன்
இப்போ ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் வந்து திக்காகவே அரைக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி சேர்த்தேன். இதை வந்து இப்போ கொஞ்சம் வேக விட்டுடலாம், ஒரு நிமிஷம் மட்டும். பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆகிருக்குது. எண்ணெய் கொஞ்சம் விட்டு பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு கொத்த அளவுக்கு. எதுக்காக இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்குறேன்னா, இப்போ வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும், அந்த பச்சை வாசனை, அந்த கருவேப்பிலையோடைய வாசனை நல்லா ஃப்ளேவராக இறங்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா இது ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது வேணால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். சோம்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்க வேண்டாம். பாருங்கள், சோம்பு கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, தூர ஊற்றிடாதீங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் கொண்டக்கடலையை தனியாக எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இப்படி நம்ம அந்த சென்னாவை கொஞ்சம் அரைச்சி எடுத்து அதை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்காக தான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி கம்மியாக போகுதுன்னா தண்ணி கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும், அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுது பாருங்கள். ஒரு கொதி வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். காஞ்ச மாங்காய் தூள். இது இல்லாதவங்க வந்து ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். எதுக்காக இது சேர்க்குறோன்னா, இது சேர்க்கும் போது ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இது சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலனா கூட பரவாயில்ல. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சென்னா கறி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.